பயிலுவோம் இயந்திரவியல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக்-தாளமுத்து. Hi students, இன்று CA 6451, CA 8394 Fluid Mechanics and Machinery. இதில் 5th unit Turbines, Module 5.09. 5.09 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இது டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதில் தான் எல்லா ஃபார்முலாவும் உனக்கு யூஸ் ஆகும். அதோடு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கவனமாக பாருங்கள். Pelton wheel is to be designed. நம்ம டிசைன் பண்ணணும். For the following specifications. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு டிசைன் பண்ணணும், அந்த டிசைனில் என்னென்ன வருதுங்கிறத ரெண்டாவது பார்ப்போம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் இது 11,772 கிலோவாட் நமக்கு கிடைக்கணும். நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஹெட்டு, ப்ரெஷர் ஹெட்டு 380 மீட்டர்ஸ். ஸ்பீடு, நம்மளுடைய பெல்டன் வீலுடைய ஸ்பீடு 750 RPM இருக்கணும். ஓவரால் எஃபிஷியன்சி 86% இருக்கணும். ஜெட் டயமீட்டர் நாட் எக்ஸீட் 1/6 ஆஃப் த வீல் டயமீட்டர். நம்ம டிசைன் பண்ணும்போதே வீல் டயமீட்டருக்கும் ஜெட் டயமீட்டருக்கு இருக்கிற ரேஷியோ நாட் எக்ஸீடிங் கிரேட்டர் தேன் 6 இருக்கக்கூடாது. ஓகே, டிட்டர்மின் நம்ம இப்படி இது பண்ணும்போது என்னென்ன இந்த டிசைனில் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த வீல் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ரோட்டார் பெல்டன் வீலுடைய ரோட்டாருடைய டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். மீன் டயமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இந்த நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் ரெக்வயர்ட், எத்தனை ஜெட்டு அதுக்கு தேவைப்படும்னு சொல்லணும். டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டு, இந்த ஜெட்டுடைய இந்த டயமீட்டர் என்னென்னு சொல்லணும். இது டேக் KV1, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ 0.45. இப்போ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சாஃப்ட் பவர் எஸ்பிங்கிறது 11,772 கிலோவாட் கொடுத்தாச்சு. ஹெட்டு அவைலபிள் 380 மீட்டர்ஸ். ஸ்பீடு N 750 RPM. ஓவரால் எஃபிஷியன்சி ஈட்டா O = 86% or 0.86. ரேஷியோ ஆஃப் த ஜெட் டயமீட்டர் டு வீல் டயமீட்டர் என்னவாக இருக்கணும், D/D. இது 1/6க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போ இது மேக்ஸிமம் இருக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி KV1, இது CVன்னு நம்ம ஃபார்முலாலெல்லாம் படிச்சிருப்போம். அதனால் நம்ம இப்போ CVங்கிறதுல நான் யூஸ் பண்ணுறேன். 0.985. ஸ்பீட் ரேஷியோக்கு இதே மாதிரி CU1ங்கிறத யூஸ் பண்ணலாம். நான் இப்போ KU1ங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த இதில் CVங்கிறது வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் KU1ங்கிற இதையே நோட்டேஷனை யூஸ் பண்ணுறேன். உனக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீட் ரேஷியோ பக்கெட் ஸ்பீட் டிவைடட் பை ஜெட் ஸ்பீட். இந்த இதில் ஸ்பீட் ரேஷியோ வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த இதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். பக்கெட் ஸ்பீடு வேணும்னா ஜெட் ஸ்பீட்லேருந்து நம்ம பக்கெட் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஜெட் ஸ்பீடு வேணுனாலும் அதே மாதிரி பக்கெட் ஸ்பீடு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல என்னென்ன பண்ணணும், இந்த வீல் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். இது மீன் டயமீட்டர் ஆஃப் த ரோட்டார். தென் நம்பர் ஆஃப் த ஜெட்ஸ் ரெக்வயர்ட். பெல்டன் வீலில் நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஒரு ஜெட்டில் எவ்வளவு அவுட்புட் வருங்கிறத பார்த்துருப்போம். இப்போ அவுட்புட்டு நிறைய வேண்டியதாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், நம்ம நிறைய ஜெட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ஜெட்டும் எவ்வளவு டயமீட்டரில் இருக்கும், அதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணோம்னா நம்ம நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டயமீட்டர் ஆஃப் த ஜெட் எவ்வளவுங்கிறது, இந்த டயமீட்டர் ஆஃப் த ஜெட் எவ்வளவுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலேட் டு யூஸ், இதில் நம்ம ரேஷியோ ஆஃப் த ஜெட் டயமீட்டர் டு வீல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி யூங்கிறது கண்டுபிடிக்கணும்னா இதிலேருந்து கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். யூங்கிறது என்ன, பக்கெட் ஸ்பீட். யூ இது ஸ்பீட் ரேஷியோ இன்ட்டு ஜெட் ஸ்பீட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதனால் KU1 இது ஜெட் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்போம்,
நம்ம வந்து 2GHன்னு கண்டுபிடிப்போம். அந்த இதுதான் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH. u எப்படி கண்டுபிடிப்போம்? பை dn டிவைடட் பை 60. இப்போ இதில் u கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம d வந்து தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். v1 equal to cv ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH. q இது நமக்கு ரொம்ப தெரிஞ்சது தான். q வந்து v into a. ஈட்டா ஓவரால்ங்கிறது இது வந்து சாஃப்ட் பவர் டிவைடட் பை வாட்டர் பவர். அப்போ சாஃப்ட் பவர் நமக்கு வந்து இது தெரியும். வாட்டர் பவர் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது கண்டுபிடிச்சிடலாம். வாட்டர் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ρgQH டிவைடட் பை 1000. அப்போ அதிலிருந்து ஈஸியாக இதை கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஓவரால் டிஸ்சார்ஜ் எவ்வளோ தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஜெட்லேருந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து இதை டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆக இது ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் யூனிவர்சிட்டிஸில் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இது வரிசையாக ஒன்றுன்னா போட்டுகிட்டே வருவோம். ஆனால் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் முதல்ல வெலாசிட்டி ஆஃப் த ஜெட் v1 கண்டுபிடிப்போம். v1 equal to என்ன பார்த்தோம்? cv into square root of 2gh. இதில் எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். cv என்ன கொடுத்துருக்காங்க? 0.985 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இது 9.81 இன்ட்டு h வந்து 380 மீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 85.05 என்ன போடணும்? மீட்டர் பர் செகண்ட் போடணும். v1. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த பக்கெட் யூங்கிறது தான் நம்ம இதை பொறுத்தளவில் u1 இது தான், u2வும் இது தான். இது வந்து ஸ்பீட் ரேஷியோ ku1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gHன்னு பார்த்தோம். அப்போ ஸ்கொயர் ஸ்பீட் ரேஷியோ வந்து 0.45 to 9.81 into 380. okay, 38.85. இப்போ u வேல்யூ வந்து 38.85 மீட்டர் per second. we know u equal to இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது 2πdn divided by 16. இப்போ நமக்கு வேண்டியது d வேல்யூ மட்டும் வேணும். therefore d is equal to u into 60 divided by 2πn. இப்போ நமக்கு d வேல்யூ நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். d is equal to u என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 38.85 into 60. கீழே வந்து 2 into pi into given data தான் 750. அப்போ இந்த d வந்து 0.989 மீட்டர்ஸ். இப்போ ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து ஜெட்டுடைய டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரேஷியோ அவங்க கொடுத்துட்டாங்க. கிவனில் வந்து d/d வந்து it should not exceed 1/6ன்னு கொடுத்துட்டாங்க. therefore d small d வந்து என்னது? d divided by 6. அப்போ 9.89 divided by 6. அப்போ small d is equal to 0.165 மீட்டர்ஸ். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஜெட்டுடைய டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜெட்டிலிருந்து வர டிஸ்சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? டிஸ்சார்ஜ் ஆஃப் ஒன் ஜெட் ஸ்மால் q. ஓகே, q is equal to a into v1. இதையும் ஸ்மால் ஏவாக போட்டுக்கிடுவோம். அப்போ 5/4 d வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/0.165 ஸ்கொயர் இன்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 85.05. அப்போ q வேல்யூ வந்து 1.818. இது என்ன போடணும்? மீட்டர் கியூப் பர் செகண்ட் கவனமாக போடணும்.
q வேல்யூ கண்டுபிடிப்போம். q வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன க்ளூ இருக்குது? ஈட்டா ஓவரால் இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சாஃப்ட் பவர் டிவைடட் பை வாட்டர் பவர். இதில் இந்த வாட்டர் பவருக்கு சாஃப்ட் பவர் அவங்க கொடுத்துட்டாங்க. அது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 11,772 டிவைடட் பை இந்த வாட்டர் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரோ ஜி கியூ ஹெச் டிவைடட் பை 1000. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரியாதது இந்த q வேல்யூ ஒன்று தான். அதனால் q வேல்யூ நமக்கு இதுவும் நமக்கு தெரியும். இந்த q வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். that is 0.86 is equal to 11,772 into 1000 divided by rho 1000. G வந்து 9.81. Q நமக்கு தெரியாது, அப்படி இருக்கட்டும். H வந்து 380. therefore Q is equal to என்ன, இது மேலே போயிடுது, இது கீழே வந்துடுது. அப்போ 11,772 into 1000 divided by 1000 into 9.81 into 0.86 into 380. total discharge, இது வந்து total discharge. Q is equal to 3.672 meter cube per second. Therefore number of jets required, total discharge Q divided by discharge per jet, இது வந்து 3.672 divided by இது என்ன போட்டோம்? 1.818. இது வேல்யூ வந்து 2. அப்போ நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் equal to 2. இது ஆன்சர். அப்போ இந்த டி கண்டுபிடிச்சாச்சு, இந்த டி கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லா இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். அட் த சேம் டைம் உனக்கு எல்லா ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ண தெரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ராப்ளம். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல் சிம்பிளும் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலை பூரா நீங்கள் பார்த்துருவீங்க. அப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.